எரேமியா 31 அதிகாரம் 4வது வசனம். ஜெரமாயா chapter 31 verse 4. இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் எல்லாரும் சேர்ந்து சத்தமா சொல்லுங்க. இந்த 21ஆம் ஆண்டு விழாவில் 21ஆம் ஆண்டுல அடியெடுத்து வைத்திருக்கிற சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நான் மறுபடியும், சத்தமா சொல்லுங்களேன், மறுபடியும் மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். மறுபடியும் நீ மேல வாக்கியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய். ஹல்லேலூயா. இதுல பல பகுதிகளை இந்த ஒரு வசனத்துல ஒரு சபைக்கு தேவையான மன்னாவாக, சபைக்கு தேவையான தீர்க்க தரிசனமாக பல காரியங்கள் இதுல கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சபை ஒரு கன்னிகை, தேவன் எதிர்பார்க்கிற ஒரு கன்னிகையாய் இருக்கிறார்கள். ஒரு சபையை தேவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். மணவாளன் இந்த சபை சரியான விதத்துல ஆயத்தப்படும்படியாக காத்து கொண்டிருக்கிறார். இந்த சபை விசேஷமாக ஆசம் காட் அசம்பிளியை கர்த்தர் விசேஷமா மணவாளன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். இரண்டாவது இதுல நாம் பார்க்கலாம், அவர் கட்டுவிக்கிறவராய் இருக்கிறார், கட்டுவிக்கப்படுகிறவராய் நமக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். மூன்றாவது, மேல வாக்கியங்கள், இழந்த சந்தோஷங்களை திரும்ப தருகிறவராய் இருக்கிறார். இவைகள் எல்லாம் இந்த வசனங்களை நீங்கள் தனியாய் தியானிக்கும் பொழுது தேவன் தனிப்பட்ட குடும்பத்திற்கும் சபைக்கும் ஊழியக்காரருக்கும் கொடுக்கிற வார்த்தைகளாய் இருக்கிறது. எனக்கு தேவன் என்னுடைய இருதயத்துல கொடுத்த வார்த்தை மறுபடியும். பிரியமான தேவ ஜனமே, இந்த சபையை மறுபடியுமாய் தேவன் கட்ட பண்ண போகிறார். மறுபடியுமாய் அஸ்திவாரங்கள் தோண்டப்பட போகிறது. மறுபடியுமாய் சில தூண்களை இடித்து மறுபடியுமாய் புது தூண்களை உருவாக்க போகிறார். ஆழங்களை தேவன் தோண்ட போகிறார். சில ஆழங்கள்ல செல்லவில்லை, 20 வருடங்கள் செல்லாத ஆழங்களில மறுபடியுமாய் தேவன் ஆழங்களின் ஊற்றை காணப்பட்டபடியாக மறுபடியும் கிரியைகளை நடப்பிக்க போகிறார். இதுவரைக்கும் காணாதவைகளை மறுபடியும் கர்த்தர் செய்வார். ஒரு முதல் வருடத்துல எவ்வளவு ஆடல் பாடல்கள் இருந்ததோ, எவ்வளவு கம்பீர சத்தம் இருந்ததோ, இந்த 21ஆம் ஆண்டிலிருந்து மறுபடியும் களிப்புள்ள கூட்டத்தை இங்கிருந்து எழுப்ப போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 20 வருடம் கழிந்து விட்டதனால இதுதான் நம்முடைய சபையுடைய நிலை என்று அல்ல. தேவன் சபைக்கு சொல்லுகிற வார்த்தை, இந்த நிலையிலிருந்து இதனிலும் மேலானவைகளை காணும்படியாக மறுபடியும் ஒரு கிரியையை செய்ய போகிறேன். மறுபடியும் முன்மாரியின் அனுபவத்தை தர போகிறேன். மறுபடியும் பின்மாரியின் அனுபவத்தை தர போகிறேன். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுது இது சபைக்கான வார்த்தை மட்டுமல்ல, இது ஊழியக்காரருக்கான வார்த்தை மட்டுமல்ல, இங்க இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிக்கும், ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தேவன் தருகிற வார்த்தை. ஹல்லேலூயா. மறுபடியும் கர்த்தர் கிரியை செய்ய போகிறார். மறுபடியும் தன் கரத்தை நீட்ட போகிறார். மறுபடியும் நமக்காக யுத்தத்தை செய்ய போகிறார். மறுபடியும் நம்பட்சமாய் வர போகிறார். மறுபடியும் அற்புதங்களை காண போகிறோம். ஹல்லேலூயா. இனி ஒரு காலம் வருமையா, இந்த சபையை நோக்கி ஒரு திரளான கூட்டம் மறுபடியும் வர போகிறார்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த சபை மறுபடியும் கட்டி எழுப்பப்பட போகிறது. என் வாழ்க்கை மறுபடியும் கட்டி எழுப்பப்பட போகிறது. மறுபடியும் தேவனின் குடும்பத்தை கட்டி எழுப்ப போகிறார். மறுபடியும் என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியம் கட்டி எழுப்பப்பட போகிறது. மறுபடியும் பிசினஸ் கட்டி எழுப்ப போகிறார். மறுபடியும் என் வேலையை கட்டி எழுப்ப போகிறார். என் கையின் பிரயாசங்களை கர்த்தர் மறுபடியும் வாய்க்க பண்ண போகிறார். எத்தனை பேர் எங்க இருந்தீங்க? எத்தனை பேர் சொல்லிட்டு இருந்தீங்க, ஒரு காலத்துல கர்த்தர் எவ்வளவு காரியம் எனக்குள்ள செய்தார், எனக்காக எவ்வளவு செய்தார், என் மூலமா எவ்வளவு செய்தார், என் பட்சத்தில் இருந்து எவ்வளவு செய்தார், இப்பொழுது அந்த தேவனின் கிரியை எங்கே என்று கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியை, ஊழியக்காரனே, ஊழியக்காரியை, பிள்ளைகளே, உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் மறுபடியும் இங்கு வந்து இறங்குகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 4 காரியங்களை நேரத்தின் அடிப்படையில 4 காரியங்களை மறுபடியும் சபைக்கு செய்ய போகிறார். 4 காரியங்களை குடும்பத்திற்கு, ஊழியக்காரர் குடும்பத்திற்கு திரும்ப செய்ய போகிறார், மறுபடியும் செய்ய போகிறார். 4 காரியங்களை இங்க இருக்கிற ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களுக்கும் திரும்ப செய்ய போகிற 4 காரியங்களை உங்கள் மத்தியிலே சொல்லுகிறேன். 1 சாமுவேல்
3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல மறுபடியும் கர்த்தர் சாமுவேலே என்று கூப்பிட்டார். ஹல்லேலூயா. நான் உங்களோடு சொல்லுகிறேன், மறுபடியும் கர்த்தர் உன்னோடு பேசுவார். மறுபடியும் இந்த சபையோடு பேச போகிறார். மறுபடியும் தனிப்பட்ட ஜீவியத்துல கர்த்தர் பேச போகிறார். மறுபடியும் என்று சொல்லும் பொழுது அந்த காலத்திலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாய் இருந்தது. பிரத்யட்சமான தரிசனம் இல்லை. தேவனிடத்துல பார்க்க கூடாதபடி, கேட்க கூடாதபடி இப்பொழுது ஏலியின் கண்கள் இருள் அடைந்தது, காதுகள் மூடப்பட்டு இருக்கிறது. தேவன் சொல்லுகிறார், கர்த்தருடைய வசனம் அபூர்வமாய் இருந்த காலத்துல இந்த ஆசம்கார் திருச்சபையில தேவன் மறுபடியும் fresh anointing ஓடு, புதிய அபிஷேகத்தோடு தன் வார்த்தையை முழங்க பண்ண போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வார்த்தை என்பது சாதாரணமானது அல்ல. வார்த்தை தேவனுடைய சத்தம் வல்லமையுடையது. தேவனுடைய சத்தம் பெண்மானை ஈன பண்ணுகிறது. தேவனுடைய சத்தம் எல்லாரையும் தேவையினவனாய் மாற்றுகிறது. விடாய்த்து போன ஒரு மனிதன், மோசே என்கிற ஒரு மனிதன் விடாய்த்து போயிருந்தான். 40 வருடம் ஒரு நல்ல சுகபோகமான வாழ்க்கை. அடுத்த 40 வருடம் அனாந்தர வாழ்க்கை. தோற்று போனான், எல்லாவற்றையும் இழந்து போனான். எல்லாவற்றையும் இழந்து போன ஒரு மனிதனை நோக்கி ஒரு சத்தம் வந்தது. இதுவரைக்கும் அவன் மாமனார் கூப்பிட்டாரு, வாழ்க்கை மாறல. தன்னுடைய மனைவி கூப்பிட்டாங்க, மாறல. இதுவரைக்கும் எத்தனையோ சத்தத்தை கேட்டார். பார்வோனின் சத்தத்தை கேட்ட அந்த காதுகள் அவனுடைய வாழ்க்கை மாறவில்லை. ஆனால் விடாய்த்து போய், தோற்று போய், அந்த வசனம் நீங்க நல்லா கவனித்து பாருங்க. யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்தில் இப்படி சொல்லுகிறது. நான் சொல்லுகிறேன், இப்ப திருப்ப வேண்டாம். அது இவ்விதமா சொல்லுகிறது, மோசே தன் மாமனாருடைய ஆட்டுகளை வைத்துக் கொண்டிருந்தானாம். மாமனார் நாடு. நான் எப்பவுமே பாஸ்டர்ஸ் மீட்டிங்ல சொல்லுவேன், மோசே தோற்ற போன ஒரு மேய்ப்பன். நம்ம யாக்கோபு கிட்ட அப்படி ஒரு ஆடை கொடுத்தீங்கன்னா ஆட்டு யாருன்னு மாத்திடுவார். அவர் அப்படியே செய்கிறவராய் மறுபடியும் தன் சத்தத்தை தொனிக்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. 87 வயதுல நின்ன சத்தம் 99 வயதுல வருகிறது. ஆபிரகாமே, ஆபிரகாமே, ஆபிரகாமே. பிரியமான தேவ ஜனமே, சில நேரங்களில் தேவ திட்டத்தை விட்டு நாம் சுயத்தினாலே, சுய சித்தத்தினாலே, சுய எண்ணத்தினாலே வழி விலகி போயிருக்கலாம். நம்முடைய சித்த, நாம் செய்த சில தவறுகள், நாம் செய்த சில முடிவுகள், நாம் செய்த வந்தாரு. அவர் வசனத்தை பிரசங்கம் நான் பண்றேன் பாஸ்டர், ஆனா என்கிட்ட ஆண்டவர் பேசல. நான் எனக்கு பைபிள் காலேஜ்ல நான் படித்த ஞானங்களை வைத்து பிரசங்கங்கள் எடுக்கிறேன், பிரசங்கம் பண்ணுகிறேன், அற்புதங்கள் நடக்குது, அடையாளங்கள் நடக்குது. ஆனா எனக்குள்ளே சமாதானம் இல்லை. எனக்குள்ள தேவ சத்தம் என்னை தொடல. அந்த வசனம் தேவன் சத்தத்தினாலே வெளிப்பட்ட வசனம் இல்ல. வெகு காலமாய் மௌனமாய் இருக்கிறார். இன்று அந்த அனுபவத்தோடு ஆராதனையில வந்திருந்தால் இன்று ஆண்டவர் சொல்லுகிறார், வெகு காலமாய் மௌனமாய் இருந்தேன், சும்மா இருந்து எனக்குள்ள அடக்கி கொண்டிருந்தேன். அவர் அடக்கி கொண்டிருந்தேன். இப்பொழுது பிள்ளை பெருகிறவனை போல சத்தம் விடுகிறார். அல்லேலூயா. உங்களுக்காக கர்ச்சிக்கிறவரை போல சத்தம் விடுகிறார். இன்று ஒரு முழக்கம் வருகிறது. ஆபிரகாமே, நீ என்னால் மறக்கப்படவில்லை. மோசே, நீ என்னால் மறக்கப்படவில்லை. இன்று நான் உன்னோடு பேசி உன்னை பலப்படுத்தி உனக்காக வைத்திருக்கிற நோக்கத்திற்கு மறுபடியும் கொண்டு போகிறேன். மோசேயை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போ, அங்கு பார்வோன் இடத்துல பேசு, பார்வோன் இடத்துல இருக்கிற என்னுடைய இஸ்ரவேல் ஜனங்களை விடுவி. அல்லேலூயா. நாவு ஆண்டவருடையது, வார்த்தை அவருடையது, சத்தம். நான் சொல்றேன், இந்த ஞாயிற்றுக்கிழமையில ஒரு வித்தியாசத்தை காண்பீர்கள். இந்த ஞாயிற்றுக்கிழமையில வித்தியாசத்தை காண்பீங்க. ஆனா 5வது ஞாயிற்றுக்கிழமை தான் பிசாசு எல்லாத்தையும் கொண்டு வருவான். நான் சொல்றேன், 5வது ஞாயிற்றுக்கிழமை தான் இந்த மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையில சபைக்கு ஒரு வித்தியாசமான மன்னாவை நீங்களே சொல்வீங்க, இதுவரைக்கும் கேட்காததை கேட்கிறேன். அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் குமுறி கொண்டிருக்கிறார். அவர் மௌனமாய் இருந்த காலம் முடிவுக்கு வந்து கொண்டிருக்கிறது. மௌனமாய் இருந்த காலம் முடிவுக்கு வந்து கொண்டிருக்கிறது. வழி இதுவே. தீர்க்க தரிசன புத்தகத்துல ஏசாயால சொல்லுகிற வசனம், காதுகள் ஒரு சத்தம் வரும், வழி இதுவே,
வழி இதுவே. உனக்கு முன்பாக இருள் வெளிச்சமாகும் பொழுது உனக்கு அறியும், தேவன் எனக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற இந்த பாதை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது சத்தத்தை முழங்க பண்ணுகிறார். எத்தனை முடியாது பரவாயில்ல, எது சொன்னாலும் ஒன்றரை. ஓகே, ஒரு 20 நிமிடம் நம்ம வசனங்கள் எவ்வளவு தூரம் ஆண்டவர் நடத்துறாரோ நடத்திட்டு நம்ம நல்ல அபிஷேகத்துல நிரப்பணும். அபிஷேகம் இல்லாமல் இந்த 21ஆம் ஆண்டு அடி எடுத்து வைப்பது பெரிதான். மறுபடியும் உங்களை நடத்த போகிறார். ஹல்லேலூயா. இரண்டாவது ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஆதியாகமம் 40:13. 3 நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலைக்கு நிறுத்துவார். ஹல்லேலூயா. முதலாவது மறுபடியும் கர்த்தர் தன் சத்தத்தை தொனிக்க பண்ண போகிறார். இரண்டாவது உன்னை மறுபடியும் உன் நிலைக்கு கர்த்தர் நிறுத்துவார். ஹல்லேலூயா. ஆதி வெளிப்படுத்தல் விசேஷத்துல 7 சபைகளுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தும் போது ஒரு சபைக்கு சொல்லும்போது இவ்விதமா சொல்லுகிறார். எபேசு சபையை பார்த்து சொல்லுகிறார், நீ இந்த நிலையிலிருந்து விழுந்தாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. நாம் ஒரு ஆவிக்குரிய ஜீவியத்துல ஒரு காலத்துல இருந்த அனுபவம் வித்தியாசம், ஒரு காலத்துல இருந்த நிலை வேற. நம்முடைய ஜெபங்கள் வித்தியாசமா இருந்தது, நம்முடைய வேத தியானங்கள் வித்தியாசமா இருந்தது. வேதத்தை படிக்காம காலையை நம்ம தொடங்கினது கிடையாது, ஜெபிக்காமல் தொடங்கினது கிடையாது. ஆனால் ஆசீர்வாதங்கள் வரும் பொழுது, சமாதானங்கள் வரும் பொழுது, ஒரு பெருக்கம் வரும் பொழுது, விஸ்தாலங்கள் வரும் பொழுது நம்முடைய நிலை மாறிவிட்டது. நம்ம எந்த நிலையில இருந்தோமோ அந்த நிலையில இப்ப இல்ல. எந்த ஆவிக்குரிய அனுபவத்துல இருந்தோமோ இப்ப அந்த ஆவிக்குரிய அனுபவம் இல்ல என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நான் மறுபடியும் உன் தலையை உயர்த்துவேன். இந்த அதிகாரத்தை நீங்க பாத்தீங்கன்னா 40ஆம் அதிகாரத்துல 2 பேருக்கு தலையை உயர்த்தப்படும் என்று சொல்லப்படும். ஒருத்தன் அவன் தலையில் அவன் தலை தொங்கப்படுகிறது, ஒருத்தன் தலை உயர்த்தப்படுகிறது. ஒரே வாக்குத்தத்தம் தான், தேவன் உயர்த்த எண்ணுகிறவன் அவன் நிலை மாறும், ஒருத்தனுடைய நிலை தாழ்ந்து போகிறது. அவன் மரணத்தை ஏற்றுக்கொண்டார். நான் 40ஆம் அதிகாரத்துல வீட்டுல போய் வாசிங்க. இங்க நீங்க நல்லா கவனித்து பார்த்தால் நம்முடைய தலையை உயர்த்துகிறவர் சொல்லுகிற வார்த்தை, உன்னை மறுபடியும் உன் நிலைக்கு கொண்டு போய் சேர்ப்பேன். எந்த நிலையிலிருந்து நம்ம விழுந்தோமோ, எந்த நிலை தேவன் நமக்கு வைத்திருந்தாரோ, எந்த நிலையை தேவன் தீர்மானித்திருந்தாரோ, எந்த நிலைக்கு தேவன் நம்மை திட்டம் வைத்திருந்தாரோ அந்த திட்டத்திற்கு மறுபடியும் நம்மை கொண்டு போய் சேர்க்க போகிறார். வழி தவறினோம். நாம அந்த பாட்டு ஒண்ணு இப்ப பாடினாங்க, 100 பேரை தேடி போகல, தொலைந்து போன ஒருவரை தேடி. அந்த பாட்டை நீங்க கவனித்து பார்த்தா ஆண்டவருடைய சித்தம் என்ன தெரியுமா? எந்த ஸ்தானத்திலிருந்து விழுந்தோமோ அந்த ஸ்தானத்திற்கு மறுபடியும் நம்மை கொண்டு போய் வைப்பது. சில ஊழியத்துல வல்லமையாய் செயல்பட்டு இப்பொழுது அமைதியை காத்து இருக்கலாம், செயல்படாமல் இருக்கலாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ எந்த ஸ்தானத்துல இருந்து இறங்கினாயோ, விழுந்து போனாயோ, அதே ஸ்தானத்திற்கு உன்னை கொண்டு போவேன். சில தீர்க்க தரிசன வரங்களை செயல்படுத்தி வல்லமையாய் கர்த்தரால் பயன்படுத்தப்பட்டு இருக்கலாம். சிலர் அற்புதங்கள் அடையாளங்களை செய்திருக்கலாம், சிலர் பேய்களை ஓட்டி இருக்கலாம், ஆவிகளை பகுத்தறிந்து விரட்டுகிற அனுபவம் உடையவர்களாக இருந்திருக்கலாம். ஆனால் இன்று அந்த அனுபவம் இல்லாமல் இருக்கலாம். இன்று நம்முடைய வாயிலிருந்து தீர்க்க தரிசன வார்த்தைகள் வராமல் இருந்திருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், எந்த நிலையிலிருந்து விழுந்தாயோ அந்த நிலைக்கு உன்னை கொண்டு போய் மறுபடியும் நிறுத்துகிறேன், மறுபடியும் உன்னை நிறுத்துகிறேன். எசேக்கியேல் 36:11 சொல்லுகிறது, பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபிப்பேன். பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலையில நான் உங்களை ஸ்தாபிப்பேன், உங்களுடைய முந்தின சீரை பார்க்கிலும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. பூர்வ நாட்கள்ல இருந்த நிலையில கொண்டு போய் சேர்க்கிறார். ஆனால் முந்தின சீரை பார்க்கிலும் பிந்தின சீர் நற்சீராய் இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இழந்த ஸ்தானம் என்னுடையதுதான். ஒரு மனிதன் தன் நிலையை இழந்து போனான். சிம்சோன் தன் வாழ்க்கையில தேவன் சிம்சோன் மீது பொழிந்தருளின பரிசுத்த ஆவியை போல பழைய பாட்டில யார் மீது பொழிந்தருளப்படவில்லை. பராக்கிரமங்களை செய்தார், அற்புதங்களை செய்தார், முன்குறிக்கப்பட்டான், பேர் சொல்லி அழைக்கப்பட்டான். சிம்சோன் எப்படி வளர்க்க வேண்டும் என மனோவாவுக்கு தேவன் வெளிப்படுத்தினார். ஆனால் பாவம் அவனுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை அழித்து போட்டது. பாவம் அவனுடைய உலக பிரகாரமான புகழை அழித்து போட்டது. பாவம்
அவனுடைய ஜீவியத்துல குடும்பத்திலிருந்து பிரித்து போட்டது. ஒரு நாள் வந்தது, கண்ணை இழந்தான், பலனை இழந்தான், முடியை இழந்தான், மாவை ஆட்டிக் கொண்டு இருக்கிறான். கேலி செய்யும்படியாக அவனை பயன்படுத்தினார்கள். இப்ப எல்லாருமே சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஐயோ சிம்சோன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? இந்த சிம்சோன் சிங்கத்தின் வாயை கிழித்து போடுவான், 1000 நரிகளுடைய வான்ல தீப்பற்றத்தை ஏற்றி போடுவான், ஒரு நிலைக்கால எடுத்துக்கிட்டு மலை மேல ஏறுவான். இவன் பயங்கர பராக்கிரமசாலி. ஆனா இப்ப கண் இல்லையா, இப்ப அவனுக்கு பலன் இல்ல, முடி இல்ல. என்ன பரிதாபம்! இன்றைக்கு நிறைய பேரை பார்த்து சொல்றோம், முந்தின அப்ப எப்படி ஜெயிச்சாங்க, அப்ப எப்படி காரியங்களை செய்தார்கள், முன்ன செய்த காரியம். ஒரு ஜெபம் பண்ணினார், ஆண்டவரே மறுபடியும் மறுபடியும் என்னை நினைத்தருளும், என்னை நினைத்தருளும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அந்த ஜெபம் மாறும் பொழுது முந்தின நிலைக்கு மறுபடியும் கொண்டு போய் சேர்ப்பார். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிக்கும் பொழுது வீரர்கள் பட்டியல்ல அங்கு யாரை ஒருவர் சேர்க்கப்பட்டிருக்கிறார் என்றால் சிம்சோனும் சேர்க்கப்படுகிறார். பல பட்டியல்ல சேர்க்கப்பட வேண்டியவர்கள் நிராகரிக்கப்பட்டார்கள். ஆனால் சேர்க்கப்பட கூடாது என்று நாம் எண்ணுகிறவரை 11ஆம் அதிகாரத்துல சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். நீ கூப்பிட்டாய், நீ இன்னும் சபைக்கு வருகிறதை நிறுத்தி போடல, அந்த அன்பின் பிரயாசத்தை மறக்காமல் மறுபடியும் உன் நிலைக்கு கொண்டு போய் நிறுத்த போகிறேன். ஹல்லேலூயா! எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நாங்க அந்த நிலைக்கு போக போகிறோம். ஆனா முந்தின சீரை பார்க்கிலும் பிந்தின சீர் நற்சீராக இருக்கும். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்துல ஆதியாகமம் 26:18 சொல்லுகிறது, ஆபிரகாம் மரித்த பின் பெலிஸ்தியர் தூர்த்து போட்டவைகளுமான துறவுகளை மறுபடியும் தோண்டி. ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! அடே நீங்க அந்த சீக்வென்ஸ் புரியுதான்னு எனக்கு தெரியல, எப்படி ஆண்டவர் நடத்துறாரு. முதல் காரியம், மறுபடியும் நான் சத்தத்தை உன்னோடு பேச போகிறேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். இரண்டாவது, மறுபடியும் உன் நிலைக்கு நான் கொண்டு போவேன்னு சொல்லுகிறார். இன்னைக்கு நிலைக்கு வந்த பிறகு சில தூர்த்து போடப்பட்ட துறவுகளை மறுபடியும் நான் தோண்ட போகிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா! சில ஊழியங்கள் நின்று போனது உண்மை, சில ஊழியங்கள் பொறாமையினால் மண்ணு போடப்பட்டது உண்மை, சில ஆசீர்வாதங்கள் உங்களுக்குரிய ஆசீர்வாதங்களை சிலர் பொறாமை கொண்டு வாக்குவாதம் செய்து உங்களுக்கு உண்டானதை மண் போட்டு மூடி போட்டது உண்மை. ஆனால் மூடப்பட்டவைகள் தோண்டப்படுகிற காலம் 21ஆம் ஆண்டுல. ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! சில தேவனுடைய தாசர்கள் நம்மோடு இருந்தது உண்மை. அவர்கள் மறைத்து போனார்களே. நம்முடைய தகப்பனார் இருக்கும் பொழுது, தாயார் இருக்கும் பொழுது நம் அண்டை வராதவர்கள், தகப்பனாரும் தாயாரும் உற்ற துணையாய் இருந்தவர்கள் நம் அண்டை விட்டு போன பிறகு அவர்கள் சிலர் வந்து பொறாமைனாலும் எரிச்சலினாலும் வாக்குவாதம் பண்ணி மண்ணை போட்டது உண்மை. ஆனால் இன்று மறுபடியும் தூர்த்து போட்ட துறவுகளை தோண்டி கர்த்தர் எடுக்கிறார். ஹல்லேலூயா! 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 ஏன்னா அந்த துறவுகள் பற்றி போகவில்லை, அந்த துறவுகள்ல ஜீவன் உண்டு. ஐயா, மண்ணு தான் போட்டிருக்கிறாங்க. உங்க ஆசீர்வாதத்திற்கு மேலதான் மண் இருக்கு, ஆனா ஆசீர்வாதம் பற்றி போகல. எத்தனை பேருக்கு புரியுதுன்னு எனக்கு தெரியல. மண்ணை போட்டுட்டாங்கன்னு முடிவு கட்டிட்டோம், அந்த ஊழியம் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இல்ல இல்ல இல்ல, மண்ணு தான் போட்டிருக்காங்க, ஆனா இன்னும் கீழே ஜீவன் இருக்கு. துறவுல ஊர்ல தண்ணீர் இருக்கு. அதற்குண்டான ஒரு நேரத்திற்காக அந்த ஜீவன் காத்து கொண்டிருந்தது, அந்த துறவு காத்து கொண்டிருந்தது. ஈசாக்கு பொறுப்பெடுத்த பிறகு தேவன் துறவுகளை தோண்டுகிற எண்ணத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! இன்றைக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் துறவுகளை பற்றாத அந்த துறவை மறுபடியும் தூர்த்து போடுகிற நாளாய் இருக்க போகிறது. அந்த தூர்த்து போட்டவைகளை துறவுகளை மறுபடியும் நான் தோண்டி எடுக்க போகிறேன்.
எப்படி தோண்ட போகிறேன் எனக்கு தெரியல, என் கைகள் தோண்டி எடுக்க போதா எனக்கு தெரியாது, யாரோ எனக்கு செய்கிறார்களா எனக்கு தெரியாது. ஒருவேளை இந்த இடத்துல நீங்க ஆராதனையில ஏசேக்கின் அனுபவத்துல வந்திருக்கலாம், சீத்னாவின் அனுபவத்துல வந்திருக்கலாம். வாக்குவாதங்களும் பொறாமைகளும் எரிச்சலும் தான் நான் கண்டு கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். இன்று ஆண்டவர் சொல்லுகிறார், ரெகோபோத்தை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்பவுமே ஒண்ணு நினைச்சுக்கோங்க, தேவன் ஒருவனை ஆசீர்வதிக்க எண்ணினால், தேவன் ஒருவருக்கு திட்டத்தை வைத்தால், தேவன் தீர்மானித்தால் அதை ஒருவரும் தடுக்க முடியாது. அல்லேலூயா. மனிதன் என்ன பண்ணுவான்? கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்தால் நம் மனிதன் நமக்கு விரோதமாய் என்ன பண்ணுவான்? சில காலங்கள் அந்த மண்ணை நாம் பார்க்கலாம், ஆனால் நான் துறவை காணுகிற அந்த துறவில் தண்ணீர் ஊறுகிறதை காணுகிறது அது சீக்கிரமாய் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய பேர் ரெகோபோத்தோடு இதை விட்டுருவாங்க, ஏசேக்கு சீத்னா ரெகோபோத் எல்லாம் விட்டுருவாங்க. அதே 26:32 அந்நாளிலே ஈசாக்கின் வேலைக்காரர்கள் வந்து தாங்கள் துறவு வெட்டின செய்தியை அவனுக்கு அறிவித்து தண்ணீர் கண்டோம் என்றார்கள். அந்த இடத்திற்கு சேவா என்று பெயரிட்டார். ஆணை, ஆணை என்ற இடம். என்ன அர்த்தம்னா, சித்னாவிலும் ஏசேக்கிலும் வாக்குவாதங்கள் வந்தது உண்மை, பொறாமை கொண்டது உண்மை, ஆனால் ரெகோபோத் உனக்கு ஆணையிடப்பட்டது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? இந்த 21ஆம் ஆண்டுல சொல்லுகிறேன், சில ரெகோபோத்தை தேவன் தருகிறார். ரெகோபோத் என்றால் விஸ்தாலம், ரெகோபோத் என்றால் இடுக்கத்திலிருந்து விஸ்தாலம், ரெகோபோத் என்றால் ஊறுகிற ஊற்று, ரெகோபோத் என்றால் குறையாத ஆசீர்வாதம். எத்தனை பேர் இந்த 21ஆம் ஆண்டு விழாவில் இதை ஆசீர்வாதமாய் பெற்றுக் கொள்கிறேன்? 3 காரியங்களை நாம் மறுபடியும் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். மறுபடியும் கர்த்தர் உன்னோடு பேசுவார், மறுபடியும் உன் நிலையில கர்த்தர் நிறுத்துவார், மறுபடியும் தூத்து போட்ட உன் துறவை மறுபடியும் தோண்டி எடுப்பார்.